பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தின் வெளிச்சத்தின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். We invite you all to our program Light of the Word. தேவனுடைய வசனம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமானது என்பதை மனிதர் புரிந்து கொள்ள வேண்டும். It is important that man must understand that the word of the Lord is very crucial in his life. தேவனுடைய வார்த்தை மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியம் அவசியமானது என்பதை மனிதன் விசுவாசிக்க தவறிவிடுகிறார். At times man fails to understand and believe the importance of God's word in his life. குறிப்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசி கூட தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருக்கும் என்ற அந்த விசுவாசத்தை விட்டுவிடுகிறார்கள். We also notice that even Christians who are born again, they also fail to realize this fact. சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு மனிதர்கள் எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். We also see at times that men are standing against the word of God. தேவனுடைய வார்த்தை தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு எல்லா விதத்திலையும் அவனுடைய வாழ்வுக்கு நித்திய வாழ்வுக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை தேவன் அறிகிறார். God very clearly knows and teaches his people of the importance of God's word in man's life, both in his life and in the world to come. தேவனுடைய வார்த்தைக்கு மனிதன் சில நேரத்தில் செவி கொடுக்காமல் போவதற்கு காரணம் என்ன? Why is it that a man sometimes does not want to listen to God's word? ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் எதிர்த்து நிற்கிறவனாக இருக்கிறான். Because he is by nature one who stands against God's word. குறிப்பாக மனிதனுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் மனிதன் பெருமை கொண்டவனாக இருக்கிறான். Particularly we see that man in his heart is full of pride. விசுவாசிகளாக நாம் கூட சில நேரத்திலே சில காரியங்களிலே பெருமை கொண்டவர்களாய் இருக்கிறோம். Even we as believers are at times people with pride in our lives. தேவன் மனிதனுக்கு எதிர்த்து நிற்கிற காரியம் ஒன்று இருக்குமானால் அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதும் பெருமையான எண்ணம் கொண்டதற்குமே தேவன் எதிர்த்து நிற்கிறார். Yes, if there is something, if there is one thing that God resists in man's life, that will be a man standing against God's word and having a pride in himself. நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். We are people worshiping the Lord. உங்களுக்கு ரட்சிப்பு அனுபவம் கூட இருக்கலாம். You may have even the experience of salvation. ஆனால் நீங்கள் தேவனை எல்லா விதத்திலும் தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம். You may be also once very sincerely worshiping the Lord and adoring him. அவருக்கு உகந்த காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். You may be once who without any failure offer all offerings to the Lord God. அவரிடத்தில் நீங்கள் சுகம் பெற்றிருக்கலாம். You may be ones who have received healing from the Lord God. தேவனிடத்தில் பல நன்மைகளை நீங்கள் பெற்றிருக்கலாம். There may be so many blessings that you may have received from God in your life. ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்குமானால் தேவன் உங்களுக்கு எதிரி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. But then if you have pride in yourself, you should never forget that God is your enemy. இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது ஏராளமான மனிதர்கள் பெருமை கொண்டவர்களாக வாழ்கிறார்கள். Today we see around in the world that there are so many people, they are living with pride in themselves. எதிலே பெருமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள்? In what all they are proud? இந்த உலகத்தில் அழிந்து போகிற பொருட்களிலே பெருமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். They are proud in themselves concerning the things that are perishable in this world. இந்த உலகத்தில் இருப்பதெல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒன்று என்பது வேதம் சொல்லுகிறது. The Bible clearly says of all things that we see in the world, they are all perishable, perishing things. வேதம் சொல்லுகிறபடி உலகத்தில் உண்டானதெல்லாம் சாத்தானாலே பிசாசினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. Just as the Bible says that everything that is of the world are from not from God but from Satan. தேவன் படைத்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் அவர் படைத்திருக்கிறார். The Lord God created everything including the heavens and the earth and everything. மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார். He also created man. மிருக ஜீவன்களை உருவாக்கி இருக்கிறார். He made all kinds of animals and plants. மனிதனுக்கு சுவை தரும் கனிகளை படைத்திருக்கிறார். God also created a tasty fruits for man. So இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான அத்தனையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். God actually made everything ready for a man, everything that he needs in his life. இவ்வளவு காரியங்களை மனிதனுக்காக சிருஷ்டித்து மனிதனுக்காக கொடுத்த ஆண்டவர்
the Lord God, who prepared everything, who made everything ready for man. சோ இந்த காரியத்திலே மனிதன் பெருமை கொள்ளும் போது தேவன் எதிர்த்து நிற்கிறதை பார்க்கிறோம். So in this situation, when man becomes proud, and when he has pride in himself, the Lord withstands him. யாக்கோபு இதை தெளிவாக சொல்லுகிறார். யாக்கோபு 4:6 James in his epistle says very clearly, and that we see in chapter 4 verses 6 and 7. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. Yes, he gives more and more of grace. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். Therefore, God resists the proud. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே. Yes, it is written, rather he gives grace to the humble. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Therefore, submit to God, resist the devil. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். You read that, and it says, when you do so, he will flee from you. மனித வாழ்வுக்கு அவர் அதிகமான கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். The Lord is one who gives more and more of grace to man in his life. நீங்கள் அவருடைய கிருபையினாலே ரட்சிப்பை பெற்று நித்திய வாழ்விலே நீங்கள் பங்கடைய வேண்டும் என்று அவர் அதிகமான கிருபையை உங்களுக்கு அளிக்கிறார். God gives you more and more of his grace so that you may taste his grace, believe in him, and inherit the eternal life in your life. அதிகமான கிருபை பெற்ற மனிதன் கூட தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற செயல் இருக்குமானால் அது பெருமை என்று காண்பிக்கிறது. Yes, the Bible clearly shows of any man, if he though he has more and more of God's grace in himself, he is proud, that is enmity to God. நீங்கள் அதிகமான கிருபை பெற்றிருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் பெருமையினால் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். Maybe you have more and more of God's grace in you, but then if you are proud, you should never forget that you are standing against the will of God. தேவன் கிருபை அளிக்கிறவர் தான், அதே நேரத்தில் எதிர்த்து நிற்கிறவரும் என்பதை நம்ம பார்க்கிறோம். Yes, we see clearly that God is one who gives grace, but at the same time he is also one who resists the proud. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நமக்கு ரட்சிப்பை கொடுத்து கிருபை கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். We see of the truth that Jesus Christ died on the cross so that he may give us his grace, and by shedding his blood he may grant us his salvation, and we have it. பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனையே கொடுத்து நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஏன் தேவன் நமக்கு எதிர்த்து நிற்க வேண்டும்? God the Father, what he did, he gave his only begotten son so that we may have his blessings. In such a situation, why is it that man should be proud and stand against God? ஏனென்றால் இந்த பெருமை என்பது மனிதனுக்குள்ளே தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல, இது சாத்தானுடைய செயல் என்பதனால் தேவன் இதற்கு எதிர்த்து நிற்க அவர் முன் வருகிறார். Yes, God decides to resist the proud, to resist the pride, because it is not from God, but it is from Satan. சாத்தானுடைய சுபாவம், சாத்தானுடைய செயல் உங்கள் இருதயத்தில் இருக்கிற போது தேவன் அதற்கு எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். You should also notice that whenever you have the flavor of Satan in yourself, the actions pertaining to Satan in your life, you must remember that God is against you and he resists you. ரட்சிப்பை கொடுத்த தேவன் ஏன் எதிர்த்து நிற்கிறார் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். We may have a question as to the Lord God who gives salvation. Why should he resist? நம் மீது அன்பு வைத்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நமக்கு கிருபையை கொடுத்து நம்ம நித்தியத்தில் வாழ்வை பங்கடைய வேண்டும் என்று நினைக்கிற ஆண்டவர் ஏன் நமக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று நாம் நினைக்கலாம். We may think, why is it that God is the one who gives us grace, who loves us, who grants us all blessings, and who gives us eternal life, and then why is it that he also resists us? So நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லவைகளை நீங்க கொடுக்க ஆசைப்படுவீர்கள், உங்க பிள்ளைகளுக்கு நலமான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். For example, you would like to give good things to your children. You would want to do all blessings in their life.
உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்கள், கஷ்டப்படுகிறீர்கள், அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமையில வர வேண்டும் என்று அவர்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்துகிறீர்கள், வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறீர்கள். கஷ்டமான சூழ்நிலையும் அவருடைய வாழ்க்கையை குறித்து நீங்க மிக கரிசனை உள்ளவர்களா இருக்கிறீர்கள். You are very much concerned of your children. You work for them. You share them, your tears for them. You work very hard. You toil for them. You do a lot of things for them. எல்லாவற்றையும் நீங்கள் அவர் மேல் கரிசனையாக இருந்து செய்கிற நீங்கள் அவர்கள் ஒரு தவறான விஷயத்தை செய்யும் போது அவர்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறுகிறீர்கள் அல்லவா? Yes, even in your situation, when your children, you give them all good things, you give them every blessings in their life, everything you do for them. But at the same time, when you see anything evil in them, you turn to be their enemies, right? நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்பதனாலே உங்க பிள்ளைகளை நீங்கள் அழித்து விட வேண்டும் என்பதற்காக எதிர்க்கவில்லை என்பதுதானே உண்மை? Yes, is it not the truth that because you decide to resist your children, it doesn't mean that you want to destroy them? தேவனும் அப்படிப்பட்டவர் தான். The Lord also acts the same way. So நம் பிள்ளைகளுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கிறார், அவருடைய கிருபையை கொடுக்கிறார், அதிகமான கிருபை அளிக்கிறார் என்று வேதத்தில் வாசித்தோம், கொடுக்கிறார். அதே நேரத்தில் அவர்களுக்குள்ளே ஒரு பெருமை வரும்போது அதை எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். Yes, we also see and read in the Bible, understand of God, that God is the one who gives his children all kinds of blessings, all good things in their lives. He gives them grace, he gives them all abilities, talents, gifts, everything. But at the same time, when he sees some kind of pride in them, he decides to resist them. நாம் சற்று ஆழமா சிந்திக்க வேண்டும். Maybe we have to a little more deeply think about this. தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற பிறகு கூட சிறு சிறு காரியங்களில் கூட ஏன் நமக்கு பெருமை? Yes, even after being saved from God, being as children of God, why is it that little things we have pride in ourselves? கிறிஸ்துவ சமுதாயத்திலே இன்றைக்கு இந்த பெருமையை பார்க்க முடிகிறது. Yes, we are able to see even in Christianity, that we are able to see this pride in everywhere. வேத வசனங்களை பிரசங்கிக்கிறவர்களுக்கு கூட கொஞ்சம் நல்ல பிரசங்கித்து விட்டார் அவர்களுக்கு ஒரு பெருமை வந்து விடுகிறது. Yes, even in pastors and ministers of God, when they are very effective in their ministry, even in their life, if you see a pride. சபையிலே ஒரு நல்ல பாடக்கூடிய ஒரு தாளந்து இருக்குமானால் பாடகர் என்று சொல்லி பாராட்டுகள் வரும் பொழுது அதற்குள்ள ஒரு பெருமை வந்து விடுகிறது. Not only pastors and ministers, the others in the church also, the people who sing and show the talents and take parts in ministries, they also may have to show some kind of this pride. So இந்த பெருமைக்கு காரணம் யார் என்று சொன்னால் சாத்தான் தான் இந்த பெருமைக்கு காரணமாக இருக்கிறான். So who is the cause? Who is the cause behind this pride? Satan is the one behind it. And சாத்தானுடைய உள்ளத்தில் தான் இப்படிப்பட்ட பெருமை கொண்டவனாக அவன் இருந்தான். Yes, it is in Satan's heart we see pride, and he was the one who was having pride in his heart. ஏனால் அவன் தேவனால் படைக்கப்பட்ட தேவ தூதன், அவன் தேவனை நல்லா ஆராதிப்பதனாலே அவனுக்குள்ள ஒரு பெருமை இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. Yes, because the Bible teaches that Satan was the one who was created of God. He was very supreme, and he was with lots of talents worshiping the Lord, and so at last he became proud. இன்றைக்கு அதே பெருமை பாடக்கூடியவர்களும் நல்ல பிரசங்கிக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது. Yes, today we see the same kind of pride in pastors and ministers and people in ministry. When they exhibit the talents, we see that they have this pride in them. தேவனுடைய சித்தத்தை இயேசுவை போல செய்தவர்கள் பூமியில ஒருவரும் இல்லை. Yes, there can be no one on this earth who fulfilled the will of the Lord God like Jesus Christ. So இயேசுவுக்கு தான் அப்படிப்பட்ட பெருமை வந்திருக்க வேண்டும், ஆனா அவருக்குள்ள பெருமை இல்லை. Yes, in truth, the pride must have reached Jesus' heart, but we see that there was no pride in Jesus Christ. He was without pride. இயேசு முற்றிலுமாக தன்னை சிலுவைக்கு தாழ்த்துகிறார். எல்லா இடங்களிலும் அவருடைய தாழ்மையான குணத்தை பார்க்க முடிகிறது. In every situation, we see in Jesus' life that he exhibited
humility அவர் பிசாசு until crucifixion. அவர் பிசாசை துரத்தின போது பெருமை அவருக்குள்ள வரவில்லை. He so many times cast away demons, but then he never had a pride in his heart. அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பின போது பெருமை அவருக்குள்ள வரவில்லை. He raised so many dead people to lives again, but then he never had pride in his heart. இயேசு இந்த பூமியில செய்த அற்புதங்களிலே பெருமை வந்திருப்போமானால் பிதாவாகிய தேவன் தன் குமாரனுக்கு கூட எதிர்த்து நின்றிருப்பார். Yes, suppose Jesus Christ as the Son of God, doing his ministry, performing all kinds of, numerous multitudes of miracles. If Jesus Christ had pride in his heart, maybe the Father may have decided to resist him. இந்த பெருமை கொண்ட தேவதூதனை ஆண்டவர் கீழே தள்ளினார் என்பது நமக்கு வேதத்தில் வாசிக்கிறோம். Yes, we read of the angel that he became proud, and so God pushed him down to the earth. எசேக்கியேல் புத்தகத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமங்களிலே நம்ம அந்த வசனங்களை வாசிக்கிறோம். We read of those things in the verses that we see in Ezekiel and Isaiah. சோ இப்படிப்பட்ட பெருமை இயேசுவினிடத்திலே இல்லை என்பதை நம்ம முற்றிலுமாக பார்க்க முடிகிறது. Yes, we can very clearly see that Jesus had nothing to do with pride, and he had no pride in his heart. அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். So also in the same way, the Lord God expects you of this pride. You should not have any of it. நமக்கு எல்லா தாளந்துகளும் இருக்குமானால் அது நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு என்று நாம் எண்ண வேண்டும். If we have numerous talents and gifts from God, we should think of it as gifts from God and nothing more. So நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நம்ம பாத்திரமா இருந்து பெற்றுக்கொண்டும் அல்ல, அது தேவன் முற்றிலும் ஈவாக கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். Yes, we should believe and confess that all our gifts and talents and divine blessings are from God as free gift and not because of our worth. அப்படி நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் நாம் நமக்குள்ள பெருமைக்கு இடம் கொடுக்காமல் வாழ முடியும். Only when we believe in that way and live accordingly, we should travel without pride in our lives. நேபுகாத் நேச்சருக்குள்ளே ஒரு பெருமை வந்ததை நம்ம தானியேல் புத்தகத்துல வாசிக்கிறோம். We read in the book of Daniel of the great king Nebuchadnezzar, and that we see and read that pride came into his heart. தானியேல் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது தானியேல் இடத்திலே நேபுகாத் நேச்சருக்குள்ளே அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட கர்வம் கொண்டது, அவருடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட பெருமை இருந்தது என்பதை தேவன் கண்டுபிடித்து சொல்லுகிறார். Yes, when we read that verse that we see in Daniel chapter 5 verse 20, God tells prophet Daniel of Nebuchadnezzar and particularly of the pride in the king's heart. நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். Yes, God sees our hearts and all that is there in the heart, particularly what kind of thoughts we have in our hearts. விசுவாசிகளாகிய நீங்கள் சின்ன சின்ன காரியத்திற்கு கூட பெருமை பாராட்டுவதை விட்டுவிடுங்கள். Yes, you as believers must give up all kinds of pride in every little things. ஏன்னா எல்லா விதத்திலும் வேத வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் தாழ்மையாய் வாழ வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. In everything and for everything, what the Bible teaches is that we should lead our Christian life humble. தாழ்மை என்றாலே ஒரு ஒரு நல்ல வஸ்திரத்தை உடுத்துவது, இல்லாவிட்டால் நல்ல அலங்கரிப்பது, இதெல்லாம் இல்லாம ஏதோ ஒன்றே அழுக்கு வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வது, எல்லா மனுஷன் மத்தியிலும் நான் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு காட்டிக்கிறது அல்ல தாழ்மை. Yes, what is humility? We should understand it. Humility is not poverty. Humility is not poverty. It is not not showing off our poverty. தாழ்மை என்பது வெளிப்புறமா தோற்றத்தை காண்பித்து நம் வெளிப்புறமான காரியம் இல்லை நம்ம தாழ்மை காட்டுவதில்லை, இருதயத்திலே தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். Yes, humility is more to do with our hearts and our spiritual life and our inner life than our outer life and outer appearances. நீங்க பெருமை இல்லாதவர்களாக இருப்பீர்களானால் அதிக அளவிலே கிருபை பெறுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள்.
If you are once without pride in yourselves, you will be ones who will receive more and more of grace from God. தேவனால் அனுப்பப்படுகிற அந்த கிருபைக்கு உங்களிடத்தில் எதிர்த்து நிற்கிற ஒரு செயல் இருக்குமானால் அது பெருமைதான். Yes, if you are once resisting the grace of God because of your pride, that is not good. இந்த கால வேளையிலே நீங்கள் எப்படிப்பட்ட இருதயமுடையவர்களாக இருப்பீர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். Yes, this morning, why not you just think of yourself and what kind of hearts you are having in your, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்கு தான் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறேன். One thing, please understand that all kinds of pride and all kinds of boastings are for things that are perishing and perishable in this world. எல்லா மனிதரும் இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்கு தான் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தை மறந்து விட்டார்கள். It is sad that all people have forgotten the fact that we are all boasting, we are all having pride in things and for things that are perishing and perishable. உங்க வாழ்க்கையிலே இதுவரை நீங்கள் பெருமையினாலே பல காரியங்களை இழந்திருப்பீர்களானால் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரணம் என்ன, அதை முற்றிலும் விட்டுவிட வேண்டும். Yes, this morning there is one thing that you have to understand, you have to believe and you have to take action is if you have a pride in everything and anything in your life, you must leave it behind. ஒரே மரத்தில் உள்ள கனி கசப்பாகவும் இனிப்பாகவும் இருக்க முடியாது என்பதை இயேசு சொல்லியிருக்கிறார். Yes, Jesus has told and taught very clearly, saying a particular tree cannot have fruits of both good and bad. அதே மாதிரி உங்கள் மேல கிருபையும் உங்களுக்குள்ள பெருமையும் ஒன்றா இருக்குமா என்று பார்த்தீங்கன்னா நிச்சயம் இருக்க முடியாது. So also there cannot be God's grace and human pride in a man's life. It is not possible. ஏனென்றால் நீங்கள் பெருமை உள்ளவர்களாய் இருக்கும்போதே கிருபையை தள்ளி விடுவர்களாய் இல்லாவிட்டால் அதற்கு எதிர்த்து நிற்கிற ஒரு செயலாக இருக்கிறதை நீங்கள் ஆழமாக அறிய வேண்டும். Because you must deeply understand and realize that if you have a pride and if you are with a pride, you are either leaving God's grace aside or throwing it out. நேபுகாத்நேச்சருடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட இருதயம் அப்படிப்பட்ட பெருமை வந்த உடனே தேவன் அவன் ராஜ்ய பாரத்தை பிடுங்கி விட்டார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. Yes, we are able to see of King Nebuchadnezzar that when God saw pride in his heart, he just threw him away out of the throne. He lost his kingdom. தாவீதினுடைய ராஜ்ய பாரத்தில் பார்க்கும்போது தாவீதினுடைய ராஜ்ய பாரத்திலும் அவனுடைய வாழ்க்கையிலும் பெருமையை காண முடியவில்லை. When we see of King David and in his kingdom, we are not able to see. We cannot see any pride in him or in his kingdom. தாவீது அந்த கோலியாத்தை கொல்லும்போது தாவீதுக்குள்ளே ஒரு பெருமை இல்லை, ஆனால் தாவீது கொன்றது 10,000 சவுல் கொண்டது 1000 என்று ஜனங்கள் தான் பாடினார்கள். Yes, even when David killed Goliath, the giant Goliath, David had no pride in his heart, but it was the people who praised him, saying Saul killed 1,000, David killed 10,000. ஒரு பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை கொன்றது எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரணமான விஷயமா? Is it a little thing that David killing Goliath, such a Philistine? அவ்வளவு பெரிய காரியத்தை சாதித்திருக்கிற தாவீதினுடைய உள்ளத்திலே பெருமை இருந்திருக்குமானால் தேவன் அதை அறிந்திருப்பாரே. Yes, suppose David, a man, such a great man who killed the giant Goliath, if he had pride in his heart, naturally God would have known it. அந்த உள்ளத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஒரு காரியத்தை நாம் சாதித்து விட்டோமானால் உடனே நமக்குள்ள வர வேண்டிய ஒரு காரியம் எதுனா பெருமைதான். Yes, what kind of people are we? If we achieve something, all of a sudden that comes into us is pride. நீங்கள் ஒரு காரியத்தை சாதிக்கும் போது அதற்கான மகிமையும் கனமும் தேவனுக்கு சேர வேண்டும். Yes, when you do something, when you achieve something, all glory must be attributed to God. ஆனால் உடனே சாத்தான் தேவனுடைய மகிமையை திருடுகிறவனா இருப்பதனாலே அவன் என்ன சொல்றான், நீங்க சாதித்து விட்டதாக அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள கொடுப்பான். But then the truth is Satan, as the deceiver, he tempts you of
God's glory, and he tempts you to think that you are the one who achieved it. இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய செயலுக்கு ஒருபோதும் இணங்கி போகவில்லை என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். Yes, we read in the Bible of Jesus Christ that he never ever yielded to Satan's temptation when it comes to pride. ஒரு காரியத்திற்காக நீங்க நீண்ட நாள் ஜெபித்து அதை விடாமுயற்சியாய் விசுவாசித்து அதை செயல்படுத்தி அதிலே வெற்றி அடைந்து விட்டீர்களானால் உடனே சாத்தான் உங்களுக்கு உள்ளத்திலே கொண்டு வருகிற ஒரு காரியம் பெருமையாக தான் இருக்கும். Yes, for example, maybe you are praying for something, longing for something, you are continuously praying to God, and at last you get it. All of a sudden, Satan, what he does, he tries to bring pride in your heart. ஏனென்றால் நீங்கள் அந்த போராட்டத்திலே தேவன் தான் உங்களுக்கு பலன் கொடுத்திருப்பார், ஆண்டவர் தான் உங்களுக்கு உதவி செய்திருப்பார். அதை வெற்றி அடைகிற வரையும் உங்களுக்கு முயற்சி விசுவாசத்தையும் கிருபையும் தேவன் தான் அளித்திருப்பார். ஆனால் கடைசியில் அந்த முயற்சி எல்லாம் முடித்து நீங்கள் வெற்றி அடையும் போது சாத்தான் அந்த மகிமையை திருடுவதற்கான ஒரு சிறு பெருமையை உங்க உள்ளத்திலே கொண்டு வந்து விடும். Yes, true. It is actually God who would have given you the grace. It is God who would have given you the strength. It is God who would have given you all all circumstances so that you will achieve. But then what Satan does, he tries to bring in a little bit of pride in your heart so that he will steal the glory that belongs to God. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் வேத வசனங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பார்த்தீர்களானால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நின்றிருக்கிறதை பார்க்க முடியும். Yes, right from Genesis to Revelation, you read every pages, you can see God resisting the proud. அவர் எதிர்த்து நிற்பது சாத்தானை போல் நம்ம அழித்து விடுவதற்காக அல்ல, தேவன் மீண்டும் மீண்டும் நம்மை அப்படிப்பட்ட குணாதிசயங்களிலிருந்து காப்பாற்றி நம்மை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துவதற்காக தான் நமக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். Yes, you must also understand that why God resists. Is it because he wants to destroy? No, not necessarily. But to correct us, to give us another chance so that we may continue our track. So இந்த காலை வேளையிலே நாம் கேட்ட வசனத்தை நல்ல ஆழமாய் மனதில் வைத்துக் கொள்வோம். So this morning, let us keep the word that we read and thought about this morning so that it will help us in our lives. தேவனுடைய வார்த்தை நீங்கள் சுவரசமாய் கேட்பதற்கு மட்டுமல்ல, உங்க வாழ்க்கைக்கு வளமானவைகளை கொடுக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். Yes, it is not only that you listen to God's word with great interest and enthusiasm. It is not enough. It is also must that you must honor it and give place to it in your life. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Yes, I believe that this word would have brought a light to your heart and your lives. உங்களுக்குள்ள ஒரு சிறு பெருமை இருக்குமானாலும் அது இந்த நாளே உங்களை விட்டு கடந்து போய்விடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Yes, even if there is a little bit of pride in you, I believe and trust in God that it will be deleted today. இந்த பூமியில நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை சாதித்தாலும் அது தேவன் தான் செய்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு இருதயமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for you that whatever you achieve, it is all done by God. All glory to God, and that's what your confession and faith should be. மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள அடுத்த வாரம் இந்த வசனத்தின் வெளிச்சத்தின் நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம். God bless you. We will meet again in the same program, Light of the Word, God's Word. Until then, God bless you. கண்களை மூடி ஜெபிப்போம். Let's close our eyes with prayer. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, Our heavenly God who is holy, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். we praise you for this blessed morning. இந்த நாட்களில் கூட நீ அதிகமான கிருபையை எங்களுக்கு அளிக்கிற தேவனாய் இருக்கிறீர். Even these days, you are our God who gives us more and more of your grace. உம்முடைய குமாரனாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக சிலுவையிலே பலியாய் கொடுத்து அவர் ரத்தத்தினால் எங்களுக்கு கிருபையும் பாவ மன்னிப்பையும் கொடுத்திருக்கிறீர். Yes, we again and again confess of your gift of salvation by giving us your only begotten Son on the cross so that we may have eternal life and salvation. இந்த பூமியோடு அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்காக நாங்கள் பெருமை பாராட்டுகளாய் இல்லாமல் நித்திய வாழ்வை குறித்து பெருமை பாராட்டுகளாய், நித்திய வாழ்வை குறித்து பேசுகிறவர்களாய், நித்திய வாழ்வுக்கென்று வாழ்கிறவர்களாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
we commit ourselves to you, O God, so that we may not be proud in ourselves, but then be humble and boast of not these things of this world, but of things of God and heaven. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்காகவே ஒவ்வொரு நபருக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for every family who listened to these words and for every individual who paid his or her attention to this word. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீராக. May God bless them and protect them. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. Pray in Jesus' name. ஆமென். Amen. God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.